சென்னை குரோம்பேட்டையை அடுத்த பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசித்தன். 40 வயதான இவர் தாம்பரம் மாநகராட்சியில் லாரி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். திருமணம் செய்து கொள்ளாத ஞானசித்தன் தனியாக ஒரு அபார்ட்மெண்டில் வசித்து வருகிறார். கடந்த 1ஆம் தேதி இரவு சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு வந்த ஞானசித்தன் கொலை வழக்கு ஒன்றில் சரணடைய வேண்டும் என கூறியிருக்கிறார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான பாக்கியலட்சுமி. 2 குழந்தைகளுக்கு தாயான இவர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு கணவரை விவாகரத்து செய்துவிட்டு 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். பாக்கியலட்சுமி தனது குழந்தைகளை வளர்ப்பதற்காக வீட்டிலேயே மணி பர்ஸ், பெல்ட் உள்ளிட்டவற்றை தயாரித்து விற்பனை செய்து வந்துள்ளார். அப்போது அவரிடம் மணி பர்ஸ் வாங்க சென்ற ஞானசித்தனுக்கு பாக்கியலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இந்த பழக்கம் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து இருந்து வந்துள்ளனர். தனக்கும் 40 வயதாகிவிட்டதால் பாக்கியலட்சுமிக்கும் துணை யாரும் இல்லாததால் பாக்கியலட்சுமியையே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த ஞானசித்தன் அதற்கான முயற்சிகளை எடுத்து வந்துள்ளார். அந்த நேரத்தில்தான் பாக்கியலட்சுமி வேறு சில ஆண்களுடன் பழகி வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட ஞானசித்தன் உயிருக்கு உயிராக நேசித்து திருமணமும் செய்ய நினைத்த போது இன்னொருவருடன் உறவா என அதிர்ச்சி அடைந்தார். இந்த சூழலில் கடந்த 1ஆம் தேதி இரவு பாக்கியலட்சுமி வீட்டுக்கு சென்ற ஞானசித்தன் அவருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அந்த நேரத்தில் பாக்கியலட்சுமி தனது செல்போனில் ஒருவருடன் நீண்ட நேரமாக சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது குறுக்கிட்ட ஞானசித்தன், நீ என்னுடன் தான் உறவில் இருக்க வேண்டும், வேறு ஆண்களுடன் பழகக்கூடாது, அவர்களுடனான தொடர்பை விட்டுவிடு என எச்சரித்துள்ளார். அதற்கு பதிலளித்த பாக்கியலட்சுமி, நீ வேண்டுமானால் விலகிக்கொள், நான் வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என பதிலுக்கு கூறியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஞானசித்தன் வீட்டில் இருந்த கடப்பாக்கல்லை எடுத்து வந்து பாக்கியலட்சுமியின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாக்கியலட்சுமி அந்த இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது சடலத்தை பார்த்து பயந்து போன ஞானசித்தன் நேராக சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை சொல்லி சரணடைந்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பாக்கியலட்சுமியின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஞானசித்தனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தகாத உறவால் பெண்ணொருவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகரை பரபரப்பாக்கியுள்ளது.